ஹலோ கைஸ், நம்ம அன்றைக்கி ஒரு நாள் ஒரு வேலையாக மதுரை வரைக்கும் வந்துருந்தோம். சரி, மதுரை வரைக்கும் வந்துட்டுமே கோயிலை பார்த்துட்டு பரோட்டா சாப்பிட்லாம் அப்படிங்க. சரி, நான் அக்கம் பக்கத்துலனா என் பரோட்டா கடை நான் இங்கே நல்லா இருக்குன்னு விசாரிச்சதில் இங்கே சுல்தான் கடை பாய் கடைன்னு ஒரு பரோட்டா கடை சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் சுல்தான் பாய் கடை எங்கே இருக்குடான்னு சந்தா போயிட்டு கண்டுபிடிச்சி பார்த்தா இங்கே சுல்தான் கடை இருக்குங்க. தெரு பேரையும் போட்டிருக்கேன், பார்த்துவாங்க. சுல்தான் கடையில் நம்ம அண்ணனும் பரோட்டாவை இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாது. போட்டு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு இப்படி ஒரு பெரட்டுன்னு போட்டு நம்ம அண்ணனும் பரோட்டாவை ரெடி பண்ணியிருந்தாரு. ரெடி பண்ணிவிட்டு அவரும் கல்லிலேருந்து பரோட்டாவை எடுக்கும் போது அப்படியே பூ மாறிச்சுங்க பரோட்டா. அப்படியே இப்பயே எப்படா ரூமுக்கு போவோம், சீக்கிரமாக போய் சாப்பிடணுமேன்னு சொல்லிட்டு ஆர்வமாயிட்டேன். அப்புறம் ஆம்பியன்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஆம்பியன்ஸ்லாம். சால்னா சுட சுட இருந்துச்சுங்க. காலியாகவும் அவங்க திருப்பி இறக்கிட்டே இருந்தாங்க. சேர்னு வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. மதுரை பக்கம் வந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த சுல்தான் பாய் கடையில் சாப்பிட்டு பாருங்கள், தரமாக இருந்துச்சு. மதுரையில் இருக்கவங்க யாரெல்லாம் சுல்தான் பாய் கடையில் சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.